உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணவங்க கைக்கு கிளவுஸ் போட்டிருக்கணும். அதாவது குற்றவாளி கைரேக தெரியக்கூடாதுன்றதுக்காக கிளவுஸை போட்டுட்டு ஹேண்டில் பண்றது ஒரு விதம். இதுக்கு முன்னாடி இந்த துப்பாக்கியில பதிஞ்சிருந்த கைரேக அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கையில கிளவுஸை போட்டுட்டு ஹேண்டில் பண்றது ரெண்டாவது விதம். ஆனா இதுல ரெண்டாவது விதம் தான் நடந்திருக்கு. இல்லை சார், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா சொன்னா நல்லா இருக்கும். அவங்களுக்கு ரெண்டு நோக்கம் இருக்கணும். ஒன்று மகாலட்சுமி சாகணும், ரெண்டாவது சீதா ஜெயிலுக்கு போகணும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் ஓகே தான், ஆனால் என்னால் முழுசாக நம்ப முடியல. ஒன்று சீதாவோட கைரேக 2 முறை பதிவாகலை, ரெண்டாவது பதிவான சீதாவோட கைரேக லேசாக அங்கங்கே டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் கைக்கு கிளவுஸை போட்டுட்டு லிவரை அழுத்தினதுனால ஏற்பட்ட லாஸ். துப்பாக்கியை நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க, கைரேகையை பற்றி தெரிஞ்சவங்க ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி துப்பாக்கியை சீதா பிடிக்காத இடத்துல பிடிச்சி கைரேகை அழியாதபடி ஷூட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே தன்னோட கைரேகை தெரியக்கூடாதுன்றதுக்காக கைக்கு க்ளவுஸ் போட்டுட்டு சுட்டாங்கன்னா முன்னாலேயே இருந்த சீதாவோட கைரேகையை சுத்தமாக அழிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் சீதாவோட கைரேகை அழியவே இல்லை. அதனால் நிறைய கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் சந்தித்த முக்கால்வாசி கேஸில் இந்த மாதிரி ஷூட் பண்ணவங்க துணியால் கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு தான் விட்டுட்டு போவாங்க. ஆனால் இது மாதிரி எதுவுமே பண்ணாமல் தன்னோட கைரேகை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கவனமாக ஷூட் பண்ணிவிட்டு அந்த கன்னை அதே இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்களே. எதுக்காகன்னா இந்த கேஸில் சீதா அக்யூஸ்டாக மாறணும், அதை போலீஸ் நம்பணும். இதுதான் அவங்களோட டார்கெட். இதைத்தான் இந்த ராம் ஐபிஎஸ் செஞ்சிருக்காரு. கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்றாரு. ரெடி சார், கன்ஃபார்மா மகாலட்சுமியை ஷூட் பண்ணது வேற யாரோ தான் உங்களால சொல்ல முடியுமா? அதை கோர்ட் நம்புமா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2 தடவை கேஸில் நான் அப்பியர் ஆயிருக்கேன். ஜட்ஜ்மெண்ட் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. நீங்கள் நம்பித்தான் ஆகணும். சீதாவோட கைரேகை 2 முறையும் இல்லை, ஓவர்லாப்பும் இல்லை. ஸோ சீதா அந்த துப்பாக்கியை ஒரே ஒரு தடவை தான் எடுத்திருக்கா. 2வது தடவை சீதா எடுக்கலை, வேற யாரோ தான் எடுத்திருக்காங்க. இதுதான் உண்மை. எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் நான் வந்து சாட்சி சொல்ல தயாராக இருக்கேன். என்னால் ப்ரூவ் பண்ணவும் முடியும். எல்லாரும் இதை நம்புவாங்க, மிஸ்டர் ராம தவிர. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.